ஒரு தருணம். ஏன்னா ராகவேந்தர் மற்றும் தமயந்தி வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. அவ்வளோ வருஷத்தோட அந்த ஒரு தொடர்பு எங்களுக்குள்ள. ஏன்னா எல்லா கச்சேரிக்கும் வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, that relationship, the association has been so special, I would say. And இந்த குழந்தை கனிஷ்கா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். அண்ட் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இந்த கலையை, பரதநாட்டிய கலையை எடுத்துட்டு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I'd like to congratulate Kanishka and ராகவேந்தர் அண்ட் தமயந்தி. ஏன்னா இந்த குழந்தை எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சு இந்த ஒரு மேடையை அமைத்ததற்காக அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க அந்த so many distractions. எல்லாருக்கும் அவங்களுக்கு படிப்பு இருக்குது, அப்புறம் they have their own distractions, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பரதநாட்டிய கலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாருக்கும் அது அவ்வளோ லேசில் வராது. அதற்கு வந்து கடவுளோட ஒரு அனுகிரகம் இருக்கணும், பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்கணும், குரு கட்டாட்சம் இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் அமையும். ஸோ இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு, கடவுளோட அனுகிரகம். அதனால தான் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சிருக்கு. And she's very, very fortunate to have a wonderful guru like Alan Blesena. அவங்களும் ரொம்ப ஒரு பாரம்பரியமாக வந்தவங்க. இப்போ டான்ஸ் கற்றுண்டவங்க. அது கலாமண்டலம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அப்புறம் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட கற்றுண்டு வந்தவங்க. And so Kanishka is so fortunate to be under a very, very wonderful guru. And I can see her passion. And the passion and the confidence, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆர்ட். நம்ம பெர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ I can see that in her eyes. And கண்டிப்பாக இந்த குழந்தை நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அது she'll be able to pursue that with this her passion and her commitment. இது ஒரு முதல் படி எடுத்து வச்சுட்டுருக்கா. ஸோ this is the first step and a long way to go in terms of நிறைய டான்ஸ் வந்து கற்றுண்டு நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கணும். இப்போ ஆஸ் அ மியூசிஷியன் ஐ நோ ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் டு கற்றுக்கிறதோ ஒரு விஷயம், ஆனால் நிறைய கேட்கணும். கேள்வி ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்த டான்ஸ்லேயும் கற்றுக்கிறது ஒரு விஷயம், ஒரு இட்ஸ் ஒன் சைட், பட் லாட் ஆஃப் ஒப்சர்வேஷன். அந்த ஒப்சர்வ் பண்ணி எப்படி டான்ஸர்ஸ் எல்லாம் எப்படி ஆடுறாங்க, அவங்களோட அபிநயம், ஸோ பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது and she will do very well. And இன்றைக்கி ரொம்ப அழகாக பாடினாங்க நம்ம ஸ்ரீமதி ரோஷினி. ஏன்னா மியூசிக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபார் டான்ஸ். அண்ட் அது வந்து அவ்வளோ
அது ரெண்டும் வந்து அப்படியே சேரணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப அழகாக அவங்க பாடினாங்க. அது அந்த பக்கபலமாக இருந்த வாலாஜா கேசவன், கிஷோர் எல்லாம் ரொம்ப அழகாக இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப சிறப்பித்து we all really enjoyed it so much. And once again, thank you Raghavendra and Damayanti for inviting me here. It's such a proud moment for me and my family to see Kanishka do such a beautiful performance, and wishing her all the best and a wonderful journey ahead in her dance. All the best.